நம் தேசம் பாரத் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இணைப்பில் நாம் சந்திக்கவிருப்பது சென்னை மாநகராட்சி 134வது வார்டு கவுன்சிலர் திரு உமா ஆனந்தன் அவர்கள். இந்துத்துவ போராளியும் பாஜகவினுடைய பிரபலமான சென்னை நகரின் முகமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற உமா ஆனந்தன் அவர்களை சந்திப்பதில் வணக்கம். வணக்கம் திரு உமா ஆனந்தன். வணக்கம்மா. வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேப்பா. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி 100 நாட்களை நிறைவு செய்துள்ளது. தற்போது முதலாவதாக இந்த 100 நாள் ஆட்சி பற்றி உங்களுடைய பார்வை என்ன? பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குப்பா. பிளஸ் சொல்லுங்க. பிளஸ் ஊழல் கம்மியாயிருக்கு, கம்ப்ளைண்ட் கம்மியாயிருக்கு அப்படின்றது ஒண்ணு. பட் இது ஒண்டிதான் இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, பாசிட்டிவ்ல பாத்தீங்கன்னா அசம்பிளில இவங்களோட பர்ஃபார்மன்ஸ், சௌமியா அன்புமணி அவர்களோட பர்ஃபார்மன்ஸ், அது அவங்கள வெரி குட். நிறைய கத்துக்க வேண்டியது. ஒரு புதுமுகமா இல்லாம அவங்க கிட்டேந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் மெம்பர்ஸே கத்துக்கிற மாதிரி பேசுறாங்க. டு த பாயிண்டா பேசுறாங்க. அண்ட் நல்லா ரிசர்ச் பண்ணி அவங்க ஹோம்ஒர்க்க பண்ணி பேசுறாங்க. அதே மாதிரி பிரேமலதா மேடம் அவங்களும் நல்லா பண்றாங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், அதே மாதிரி ஸ்பீக்கர் பிரபாகர், மாண்புமிகு பிரபாகர் அவர்கள் ரொம்ப நல்லா நடத்துறார் அசம்பிளிய. அதுல நிச்சயமாக இவங்க 3 பேரையுமே நான் பாராட்டணும். பட் என்ன இதுனா 108 பேரோட ஆட்சி அமைத்திருக்கும் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் டிவிகேலேருந்து சொல்லும்படியாக நல்லா பண்றாங்க, நல்லா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இங்க யாருமே இல்லை. ரொம்ப வருத்தம் அது. டிவிகே இது நெகட்டிவ் நிறைய இருக்குது. ஒண்ணு, அவங்க போல் ப்ராமிசஸ் எல்லாமே பேக் அடிச்சுட்டாங்க. இப்போ 2500 அந்த உரிமை தொகை கொடுக்க காசு இல்ல, மீதி வெட்டி செலவு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போல் ப்ராமிசஸ்ல இபி பில்லு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு போயிருக்கு பாருங்க. 4000 கட்டிட்டு இருந்தவங்கன்னா இன்னைக்கு 8000 11,000 வந்திருக்குது பில்லு. இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறாங்க அவங்க? அடுத்தது விவசாய கடனும் பாதி தான் இது பண்ணிருக்காங்க. அவங்க வாக்குறுதிகள் என்ன கொடுத்தார்களோ அதை சுத்தமாக நிறைவேற்றவில்லை. இதற்கு மகுடம் வைத்தார் போல் நேற்றைக்கு எம்எல்ஏக்களுக்கு காரு, ஒவ்வொருவருக்கும் கார். அடுத்து அவங்களுக்கு செலவு அந்த கார் மெயின்டெனன்ஸ்க்கு, டிரைவருக்கு. ஆமா, இதெல்லாம் எங்க கொண்டு போறது? யார் வீட்டு காசை இப்படி தூக்கி கொடுத்துட்டு இருக்காரு அவர்? மக்களோட அத்தியாவசிய தேவைகள் எவ்வளவு இருக்கு? விவசாயிகள் அவங்க நெல்ல கொள்முதல் பண்ணி சேஃபா அதுல மழை இதுலலாம் படாம ஒரு கோடவுன் கட்டுறது, அதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. விவசாயிகள் நலனை பத்தியே யோசிக்கல அவரு. இந்த இதுல எவ்வளவு பண்ணலாம் அவரு? நிறைய அத்தியாவசியமானது எதுவுமே இல்லையா? பசங்க படிப்புக்கு, ஏழை குழந்தைகளோட மேல் படிப்புக்கு, இப்ப நீட் வச்சு மெடிக்கல் போறாங்க இல்லையா அந்த பசங்க, அந்த நீட் தேர்வுல அந்த பசங்க மெடிக்கல் காலேஜுக்கு போற பசங்களோட பெற்றோர் செருப்பு தைக்கும் தொழிலாளியோ அல்லது வேற ரொம்ப ரொம்ப பின்தங்கிய வருமான பைனான்சியல் ரொம்ப ரொம்ப பேக்வேர்டு இதுல இருந்து வர குழந்தைங்க, அந்த ஃபீஸே ஜாஸ்தி தான் அவங்களுக்கு. அந்த குழந்தைகளோட படிப்பு செலவை ஏத்துக்கிட்டோமே. இது வெட்டியா இந்த கார்னா ஏன் எம்எல்ஏக்கெல்லாம் கார் இல்லையா? உதயநிதி கிட்ட கார் இல்லையா? நேரு அவர்களிடம் கார் இல்லையா? ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம் கார் இல்லையா? விஜய் அவர்களிடம் கார் இல்லையா? இவர்கிட்ட கார் இல்லையா? தாவேக எம்எல்ஏக்கள் கார் இல்ல, கார் வேணும்னு கேட்டவர்கிட்டயே போடுறாங்க. அவர் அபிடவிட்ல நாமினேஷன் இதுலயே காரை போட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றாரு? அடுத்து என்ன ஊழல் இல்லைன்றாங்க. இப்ப அடுத்த இவங்க அந்த அவரோட சீஃப் மினிஸ்டருக்கு ஆபீஸ், புது ஆபீஸ், அது எப்படி டெண்டர் இது பண்ணாம ஆரம்பிச்சிருக்காங்க? அது ஊழல் இல்லையா? தூய சக்தியினவர் எங்க இருக்காரு இப்போ? சொல்லிக்கிட்டே போலாம். இந்த 100 நாட்கள்ல முன்பாதி பெரிய குற்றச்சாட்டுகள்ல, பின்பாதியில குற்றச்சாட்டுகள் துவங்கிருச்சுன்னு உங்களுடைய பார்வையை புரிந்துக்கிறேன். சமீபத்துல சென்னையில வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்றீங்க.
அது பேசுபொருளா மாறுச்சு. அங்கே உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், அண்ணாமலை பார்த்தீர்களா, நேரில் பேசினீர்களா? அண்ணாமலையை பார்த்தேன், பேச முடியல அவர்கிட்ட. ஏன்னா நல்ல கிரௌடு, 18,000 பேருக்கு மேல வந்தாங்கன்னு சொல்றாங்க. போலீஸ் ஐஎஸ்ஏ நல்ல கிரௌடு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு என் பையனை பார்த்தேங்கிற ஒரு நிறைவு. எனக்கு பேச முடியலனாலும் கண்குளிர பார்த்தேன் நானு. நல்ல எப்பவும் போல டு த பாயிண்ட் பேசினார் அவரு. இந்த இயக்கம் அவர் ஆரம்பிச்சதுக்கான இது மறைந்த நடிகர் விவேக்கோட வைஃபும் வந்திருந்தாங்க. அந்த ட்ரீ பிளான்டிங் கலாம் ஐயாவோட கனவு, அதை முன்னெடுத்து செல்வதற்காக நாங்க. ஸோ நிச்சயமாக எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு தருணம். சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் பாஜக நிர்வாகிகள் பலருமே அண்ணாமலையை கடுமையாக சமூக வலைதளங்களில் விமர்சிக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு சாஃப்ட் கார்னரா இருக்கிறதுனால உங்கள் மீதும் அந்த விமர்சனங்கள் பாஜக தரப்புல வைக்கப்பட்டுறதை பார்க்க முடியுது. இது பற்றி இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஒண்ணு நான் சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் விலகும் பொழுது அங்க போயிட்டு தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டு நான் விடை பெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் வந்தார். அதுல அவர் யார பத்தியுமே குறை சொல்லல. ஆனா அவர் அப்போல இருந்து ஆரம்பிச்சாங்க, நான் ஃபர்ஸ்ட் யார் தப்பு பண்ணாங்களோ அதை தான் பேசுவேன். பாஜகவில் இருப்பவர்கள் அவர் என்ன தப்பு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவர்கிட்ட. அடுத்து அவங்க சொன்னது வார் ரூம்ல இருந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னுட்டு. அவங்கள்ட்ட முகம் தெரியாத, அறிமுகம் இல்லாத நபர்கள் பேசுவது எப்படி, பாஜகவில் நன்றாக தெரிந்த நபர்கள் ஐடி செல்ல இருக்கவங்க கமெண்ட் அடிக்கிறது எப்படி? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவங்க என்ன நான் 2 குதிரையில சவாரி செய்யறேன், என் மேல நீக்கணும் அப்படிலாம். யதார்த்தத்தை நம்ம பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவருக்கு கட்சி நிறைய செய்தது, கட்சி இவ்வளவு செஞ்சாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. தலைவர்கள் எல்லாருக்குமே அப்படித்தானே. மாநில தலைவராக இருக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாமே என்ன செஞ்சாங்களோ, இவர் அதை வேலை செஞ்சு அதை ரிசல்ட் காமிச்சதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. எனக்கு அதான் வருத்தமா இருக்கு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றது. இவர் வந்த உடனே தலைவரான உடனே லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வந்தது. எடப்பாடி தூக்கி எறிந்த சீட்டு, அதை எடுத்துக்கிட்டு இவர் வரல. 2 நாள் போயிட்டு வேண்டாம் தனியா போறோம்னு வந்தார். அதுக்கு ரிசல்ட் கிடைச்சதா இல்லையா? சென்னை திராவிட கட்சிகளின் கோட்டை அப்படிங்கிறோம். அங்க 200ல 70 சீட்ல 2வது வந்தோமா இல்லையா? அது அச்சீவ்மெண்ட் இல்லையா? அதையே பேச மாட்டேங்கிறாங்க யாரும். அதே மாதிரி அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் நம்ம ஒரு 2 கட்சிகளோட டிடிவி அவர்கள், பாமக, அந்த மாதிரி கட்சி அவங்களோட கூட்டணி வைத்து வாசன் சார் இவங்களோட எல்லாம் கூட்டு வைத்து நம்ம எலெக்ஷனை பார்த்தோம் பார்லிமெண்ட்ல. அதுல 78 அசம்பிளி சீட்ல நம்ம 2வது வந்தோம். கண்டிப்பா. அது 7 பாராளுமன்ற தொகுதியில அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. இதெல்லாம் நம்ம அவர் கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சு பண்ணார். சீட்டு கிடைக்கல, தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறந்த உடனே ஓட ஆரம்பிச்சிடுமா? முடியாது. அவ்வளவுதான். இத பார்த்தாக்க நான் அண்ணாமலையோட பக்து, அண்ணாமலையோட இது அப்படிங்கிறாங்க. நான் என்னைக்குமே பழைய தலைவர்கள், எனக்கு பரிச்சயமான எல்லா தலைவர்களும் அவங்க காலத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாங்க. நான் அதனால பழைய தலைவர்களோட இத பத்தி குறைசல. அவங்களால முடிஞ்ச அந்த காலத்துல சோசியல் மீடியா கிடையாது, அவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு அவங்க கட்சிய சைக்கிள்ல போய் பஸ்ல போய் எல்லாம் வளர்த்தாங்க அன்றைக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கு காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் இளைஞர் ஐபிஎஸ் விட்டுட்டு நம்ம கிட்ட வந்தார். நானே பார்த்தபடி இதை யாராவது ஏன் அவரை பற்றி இன்று தூற்றுபவர்கள் ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? 20 மணி நேரம் கட்சி குழைத்தார் ஒரு நாள். அதெல்லாம் ஒத்துக்கணும் இல்லையா? ஒரு கம்பெனி மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிஇஓ நல்லா வேலை செய்யறாருன்னா அந்த கம்பெனி பர்க்ஸ் கொடுக்கும்ல, அவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க இல்லையா? இப்ப அதே தான் நான் சொல்றேன். இந்த கட்சிக்காக உழைத்தார், கட்சியை உயர்த்தினார்.
ஆனா அவரை வந்து ஃபெயிலியர் பர்சன் சொல்றாங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கல அதனால ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க. ஓட் ஷேரை ஜாஸ்தி பண்ணாரா இல்லையா? நான் சொன்ன இதுக்கு பதில் சொல்லுங்க. சென்னையில 70 இடத்துல 2வது வந்து, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 78 இடத்துல 2வது வந்தோம். இப்ப பெங்கால்ல நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி எப்படி வளர்ந்து வந்தாங்க? பாஜக வந்து பெங்கால்ல வளருது. ரொம்ப சிரமமான பகுதி பெங்கால். திரிபுரால கூட 1% வாக்கு வங்கி வச்சிருந்து அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு பாஜகவினுடைய வியூகம் வந்து வெற்றி பெறுது. அமல்படுத்தும் போது அது வந்து சக்சஸ் ஆகுது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கு வந்து ஒரு குமரி மாவட்டம் சொன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், கோவை மாவட்டம் சொன்னா திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், சென்னை அப்படின்னு சொன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்களுக்கு அடுத்து இளம் தலைமுறை மேல வர்றதுல ஏதாவது தயக்கங்கள், ஏதாவது தடைகள் இருக்குதுங்கிறத நீங்க பார்க்க முடியுமா? அப்படி நான் சொல்ல மாட்டேன்ப்பா. ஏன்னா எங்க இருந்தாலும் அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு ஒண்ணு இப்போ இன்றைக்கு அண்ணாமலையை தொடர்ந்து அவ்வளவு இதுவா பண்ணா அவங்க வந்து இப்ப மீதி கட்சியில நம்ம கிட்ட வந்தாங்கல்ல. இப்போ அசாம் ஹேமந்த பிஸ்வாஸ் தான் காங்கிரஸ்ல இருந்து வந்தவர். நல்லா ஆட்சி பண்ணிருக்காரு. 3வது வாட்டி ஃபேண்டாஸ்டிக். நான் ரொம்ப லைஃப்ல பார்க்கணும்னு விரும்புற ஒரு சீஃப் மினிஸ்டர். அவர் காங்கிரஸ்ல வந்தவர் தானே அவரும். அந்த மாதிரி நீதி கட்சிகள்ல நம்ம கிட்ட வந்தவங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பஞ்சாப்ல இருந்து இருக்கட்டும், இப்போ இது மகாராஷ்டிராவா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால் சுவேந்து அதிகாரி நம்ம கிட்ட போய் அவர் வந்து பொறுமையா தான் இருந்தார். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதுலேன்னு நான் சொல்றேன். கட்சி தான் ஒரு ஹெலிகாப்டரை போட்டு இது பண்ண சொன்னாங்க. எடப்பாடியை முதல்வர் ஆக்கியே தீருவேன் அப்படின்னாருன்னு கட்சி மேலிடம் சொன்னதை தானே அவர் செஞ்சார். அதுக்கு நீங்க அப்ரிஷியேட் பண்ணல. கட்சி உள்ள இருந்துகிட்டு அவர் எல்லா இடத்துக்கும் போனாரா இல்லையா? கேம்பெயினுக்கு எப்படி டிராவல் பண்ணார்? அது அவருக்கு விருப்பம் இல்லைன்னா கூட வந்து கட்சியினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அதை நிறைவேற்றினார். அதுல நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா அதே சமயம் அவரை நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வையா என்னன்னு இல்ல தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியான்னு தெரியல. இன்றைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு பாஜகவினுடைய முன்னாள் பிரமுகரா இந்நாள் பிரமுகரான்னு தெரியல, கல்யாணராமன் அவர்களுடைய விஷயம் வந்து இன்னைக்கு பேசுபொருளா மாறி இருக்குது. அவர் கட்சியில இல்லை இப்ப. சோ அது வந்து பாஜக பிரமுகர்களுடைய கருத்தை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி சில நபர்கள் சொல்றாங்க. எது உண்மை? அவர் பாஜகவிலிருந்து அதிகாரப்பூர்வமா விளக்கப்பட்டாரா? இப்போ அதே வலைதளத்துல சில பேர் அவரை வந்து எலெக்ஷன் போது எலெக்ஷன் ஆபீஸ்ல பாத்திருக்காங்கல்ல. அங்க கட்சியில இல்லாதவருக்கு அங்க எலெக்ஷன் ஆபீஸ்ல என்ன வேலை? விசிட்டரா வந்தாரா? பார்வையாளரா வந்தாரா? அடுத்து அவர் கமலாலயத்துக்கே வந்துட்டு போயிருக்காரு போன மாசமோ என்னமோ. அதுல அத பத்தி ஏன் அவர் வந்து நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ அவர் தொடர்ந்து அண்ணாமலையாரை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் அவ்வளவு அசிங்கமா போட்டுட்டு இருந்தார். இது முதல்ல இல்ல, 6 மாதத்துக்கு மேலாக அண்ணாமலைஜியோட மனைவியை பற்றி பேசுவதை ஏன் கண்டிக்கவில்லை? 6 மாசமா பாஜக தலைமை நிச்சயமாக அது கண்டிக்க. அவங்க கட்சி அரசியல்ல இல்ல. இதே கல்யாணராமன் முன்னாடி ஸ்டாலின் அவர்களின் மனைவியை பற்றி ஒரு மாதிரி போட்டார். ஒரு இது நான் அப்பவே போய் இது ஒரு 2 வருஷத்துக்கு மேல இருக்கும், 2 வருஷம் 3 எனக்கு ஞாபகம் இல்ல. அப்பவே நான் அவர்கிட்ட போட்டேன், சார் ஜி அவங்கள பத்தி பேசாதீங்க, அவங்க அரசியல்ல இல்ல அப்படின்னுட்டு. அதுக்கு என்ன தெரியுமா, அது சேர்ந்தே நான் வந்து துர்காவோட கையாள், டிஎம்கேயோட ஸ்லீப்பர் செல்லு. எனக்கு வந்து இன்னொன்னு உங்க இது மூலமா நான் சொல்ல விரும்புவது, கல்யாணராமன் அவர்களும் நிறைய பேர் அவங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்காக தான் அந்த வார்டுல டிஎம்கே நிக்கல அப்படின்னுட்டு. டிஎம்கே விட்டு கொடுத்துட்டாங்க நான் ஜெயிக்கணும்னுட்டு அப்படின்னு. எந்த காலத்திலும் டிஎம்கே அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தது இல்ல. காங்கிரஸ் அங்க எப்பவுமே காங்கிரஸுக்கு எனக்கு எதிராக நின்ன சுஷீலா கோபாலகிருஷ்ணன் என்கிற அம்மையார் 3வது வாட்டி நிக்கிறாங்க. ஒரு வாட்டி சுயேட்சையா ஜெயிச்சிருக்காங்க, ஒரு வாட்டி இது வாசன் அவர்கள் சார்பா ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட், நல்ல பெயர் அவர்களுக்கு வார்டுல. இது எங்க டிஎம்கே கோட்டையாக என்றைக்குமே அது இருந்ததில்லை. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு போய் நான் வேணும்ட்டே இது பண்ணேன். 2Gல நான் வந்து ஹெல்ப் பண்ண கேட்டேனா கல்யாணராமன் அவர்களை, கனிமொழியை காப்பாற்றுங்கள்னு நான் அவர்கிட்ட கேட்டேங்கிறாரு.
இந்த மாதிரி பொய் சொல்லிட்டே இருப்பாரு, என்னோட பெயருக்கு களங்கம் விளைவிப்பார். சும்மா இருக்கணுமா? மீதி பேர் வேணா அவருக்கு பயந்துட்டு சும்மா இருக்கலாம், நான் அப்படி இருக்க மாட்டேன். ஒரு லிமிட் தான் எனக்கு. தொடர்ந்து அவர் இந்த மாதிரி பேசியதற்காகத்தான். நேக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அவர் நான் பழைய கதையை கலருவேன்றதையே போடுங்கன்றாரு. கலரிட்ட வெள்ள போடா, எனக்கு ஒண்ணும் தெரியல. பாஜகவில் இப்ப இருக்கிற நிறைய பிரமுகர்களுக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும், அவரோட பாஸ்ட் தெரியும். ஏன் பயப்படுறாங்க போட? எஸ், இதை கண்டிக்கிறதுக்கு சரியான ஒரு கண்டனம் எழுந்த மாதிரி தெரியல பாஜக தரப்புல. பெண்கள் கூட நிறைய பேர் வந்து பாஜக தலைமை எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்கலைங்க. எனக்கு வேண்டாம், நானே என்னுடைய லீகல் பேட்டில பாத்துப்பேன். நான் இப்ப பாஜகவுல தமிழிசை சவுந்தரராஜன், மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை அவர்கள், ஸ்ரீமதி வாணி சீனிவாசன் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு சக கட்சிகளை பயணிக்கும் சக பெண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் ஆச்சு. இந்த நிமிடம் வரைக்கும் எந்த ஒரு கண்டனத்தை ஒரு சமூக வலைதள பதிவுல கூட நம்ம பார்க்க முடியலைங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. நான் எதிர்பார்க்கவில்லை. நான் அவர்கள் எனக்கு இது பண்ணணும்னா நான் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா அவங்கள பத்தியும் அசிங்கமா தான் போட்டுட்டு இருந்தாங்க. பாவம், நான் இதை சொல்லணும். தமிழிசை மேடம் அவர்களை பற்றியும் வானதி மேடம் பற்றியும் கூட ரொம்ப அசிங்கமா ஆபாசமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுல. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் யார் செஞ்சாலும் தவறுங்கிற ஒரு நிலைப்பாடுல வந்து தெளிவா இருக்கிறீங்க. ஆமா, கண்டிப்பாக. எனக்கு மெயின் கிரவுஸ் இதுல என்னன்னா, அரசியல் இல்லாத நாங்கள்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம். சோ இந்த மாதிரி ஏதாவது பேச்சு எழுந்தா நாங்கள் அதை சகித்துக் கொள்ள வேண்டும். தைரியமா இருந்தால் அதை எதிர்கொள்ள வேண்டும். அதை எதிர்த்து போலீஸ் கிட்டயோ கோர்ட்டுக்கோ போகணும் நாங்க. பட் அரசியல் இல்லாதவங்களை பத்தி, பொது வாழ்க்கையில் இல்லாதவர்களை பற்றி பேசுவது மிகவும் தவறு. யாராக இருந்தாலும் மோடி அவர்களுடைய தாயாரை பற்றியும் அவர்களுடைய மனைவியை பற்றியும் போட்டாங்க. தப்புன்னு அன்னைக்கு பேசினோம்ல நம்ம, அதே தானே எல்லாருக்கும். சோ வந்து இப்ப திரு கல்யாணராமன் அவர்கள் பேசின இந்த பேச்சுக்கு வந்து நீங்க வந்து எதிர்வினையா ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கிறீங்களா? எப்படி? கண்டிப்பாக எடுக்க போகிறேன், கண்டிப்பாக எடுக்க போகிறேன். சட்ட ரீதியாக. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் வந்து நான் சொன்னேன் இல்லையா, டிஎம்கேயோட ஸ்லீப்பர் செல் நானு, துர்கா அம்மையார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, கிச்சன் கேபினெட் நானுன்னு சொன்னதுக்கே நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அவருக்கு. அது அவருக்கு போய் சேர்ந்துருச்சு. அவருக்கு எனக்கு அக்னாலேஜ்மெண்ட் எங்க வக்கீலுக்கு வந்தாச்சு. அது ஏதோ டேட் டைமுக்காக வெயிட் பண்றோம். அப்படி இல்லைன்னா நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன் அவர்கிட்ட இருந்து எனக்கு பதில் வராட்டி. அது இருக்கு. இப்போ இதுக்கும் நான் போக போறேன். இதுக்கும் நான் அதே மாதிரி என்னோட வக்கீலின் ஆலோசனை கேட்டு இருக்கிறேன். அவர்களின் ஆலோசனையின்படி நான் செய்வேன். இப்போ இவரது பொன்முடி அவர்களோடது என் வக்கீல் சொல்றபடிதான் நான் செஞ்சேன் அத நானு. சோ அவர் கேட்டார், வக்கீல் கிட்ட போறேன் நான் தெரியலன்னு. அத ஒரு கிண்டலா போட்டார் கல்யாணராமன். நான் வந்து எல்லாம் தெரிந்தவள் என்று சொல்லவில்லை. நான் வக்கீல் இல்ல, வக்கீலுக்கு படிக்கிற சட்ட திட்டங்கள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஐ நீட் அன் எக்ஸ்பர்ட் டு கைட் மீ. அதுல கல்யாணராமன் மாதிரி நான் எல்லாம் தெரிந்தவள், எல்லாமே எனக்கு தெரியும், எந்த சப்ஜெக்ட பத்தியும் என்னால பேச முடியும்லாம் நான் சொல்லல. எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் ரொம்ப கம்மி. அதனால எனக்கு தெரியாத விஷயங்களில் நான் தெரிந்த நிபுணர்களிடம் அட்வைஸ் கேட்டு அவங்க சொல்றபடிதான் நடப்பேன் நான். இது உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. பட் வந்து இருந்தாலுமே வரும் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்ல வீத லீடர்ஸ் அமைப்பு அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், அதே போல வரும் சட்டமன்ற தேர்தல் 2031 தமிழகத்துல வந்து இருதுருவ அரசியல், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசியல் களம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதா? எப்படி உங்களுடைய கணிப்பு இருக்கு? எனக்கு அது சொல்ல தெரியல. பட் ஒண்ணு, நடிகர் விஜய் இன்றைக்கு தேர்தலில் ஜெயித்து 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு அவர்களை தோல்வியுற செய்தது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ட் அவர் எடுத்த இதுவும், அவங்க பார்ட்டி எடுத்ததும் ஓட்டு காசு கொடுக்கல, வந்து கேம்பெயினே பண்ணல, பப்ளிக் எல்லாம் பார்க்கவே இல்லை. அவங்க ஆன்லைன் அதுலயே அவங்க கேம்பெயினை பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா நான் பாக்குறேன். நான் தேர்தல் களத்தோட நேச்சரே மாறி இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். தமிழக அரசியல் மாறி கண்டினியூ ஆகுமான்னு எனக்கு தெரியல. இது டிவிகே அவங்களுக்கு இதே மோடு கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு பல்வேறு கேள்விகளுக்கு நேரலையில் வந்து தங்களது நேரத்தை ஒதுக்கி பதிலளித்து இருக்கிறீர்கள்.
தங்களை சந்தித்ததிலும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதிலும் நம் தேசம் பாரத் நேயர்கள் சார்பில் மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறோம். நன்றி திரு உமா ஆனந்தன். தங்களது பயணங்கள் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.